ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேவ் ஸ்டடி தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பஞ்ச் ஆஃப் சயின்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் பார்க்க போகிறோம். இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ். இதில் நான் உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? இதை நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா அழகாக உங்களோட பப்ளிக் எக்ஸாமை நீங்கள் சூப்பராக எழுதலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நமக்கு எப்போயுமே பார்ட் 1ல் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி 1 வேர்ட்ஸ் தான் கேட்பாங்க. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, நமக்கு சூஸ் த பெஸ்ட்டு தான். ஸோ நம்ம அழகாக படிச்சுட்டு போனோம்னாலே நம்ம மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். புக் பேக் படிங்க, அடுத்து புக் இன்சைடும் படிக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் என்னோடய பப்ளிக் எக்ஸாமில் புக் இன்சைட்ஸ் நல்லா படித்த வாசி தான் நான் சென்டம் ஸ்கோர் பண்ண முடிஞ்சுது. ஓகேவா? அடுத்து என்ன டாபிக் வருது பாருங்கள். பார்ட் 2ல் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, 7 கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணும். 22 ஓகேவா? கொஷின் நம்பர் 22 கம்பல்சரி. ஓகே, இங்கே இருக்க கொஷின்ஸ்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் கட்டாயமாக என்ன பண்ணணுன்னா, நியூவாக ஒரு கொஷின் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க ஒரு பேப்பரில். அந்த கொஷின்ஸை கட்டாயமாக நீங்கள் அகெயின் அண்ட் அகெயின் படிக்கணும். பிகாஸ் இது நீங்கள் புதுசாக பார்க்குற ஒரு கொஷின். அடுத்து பார்ட் 3ல் நமக்கு 7 கொஷின்ஸ் எழுத போகிறோம். இதில் 6 கொஷின்ஸ் ஆப்ஷனல், எது வேணால் எழுதலாம். ஆனால் இந்த 7th கொஷின் கட்டாயமாக 30 செகண்ட் கொஷினாக தான் இருக்கணும். ஓகே, இங்கே இருக்க கொஷின்ஸ்லாம் பாருங்கள். அதே மாதிரி நியூவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு இடையிலே சில ட்ரிக்ஸ்லாம் நான் சொல்கிறேன், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அழகாக மார்க் எடுக்கலாம் அப்போ தான். இப்போ பாருங்கள், பார்ட் 4ல் எல்லா கொஷினையும் நம்ம எழுத போகிறோம். டயக்ராம்ஸ் எதுக்கெலாம் தேவையோ அதுக்கு ட்ரா பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம அடுத்த கொஷின் பேப்பர் போகலாம். இதுலேயும் வந்து இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சைடில் உங்களுக்கு சில ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்கிறேன். எப்பயுமே நம்ம ஒரு டயக்ராமோட ஒரு கொஷின்ஸ் அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த கொஷின் எப்படி நம்ம அட்டன் பண்ணணும்னா ஃபார்மேட் இருக்குது. ஓகே, இதுதான் நம்மளோட பேப்பர். ஓகே, இந்த பேப்பரில் இங்கே மார்ஜின் வந்துடும். ஓகே, இங்கே கொஷின் நம்பர் கண்டிப்பாக எழுதிடுவோமா? இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 13th கொஷின் எழுத போகிறோம். அப்போ டயக்ராம் வரைய போகிறோன்னா டயக்ராம் எப்போயுமே ரைட் சைட் கார்னரில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம அந்த டயக்ராமை பார்க்குறவங்க கண் எப்போயுமே ரைட் சைடு தான் போகும். ஸோ ரைட் சைடு தான் இருக்கணும். அடுத்து நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேவா? இங்கே பார்ட்லாம் போடுறதுக்கு ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. ஆர்எல்ஸ் இன்னொரு இது மெத்தட் என்னன்னா, நீங்கள் சென்டரில் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகாக பார்ட்ஸ் மார்க் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். ஓகேவா? இந்த மெத்தடில் நீங்கள் எழுதலாம் உங்களோட சயின்ஸ் எக்ஸாமு. கட்டாயமாக நீங்கள் இதில் 12 மார்க்ஸ் வாங்கியே ஆகணும்னா புக் இன்சைட் கண்டிப்பாக படிக்கணும். புக் இன்சைட் படிக்க முடியல, எனக்கு வேகாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்களோட கைடு இருக்கும்ல, அதில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறீங்களோ எந்த கைடாக வேணால் இருக்கலாம். அதில் க்ரியேட்டிவ் கொஷின்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, இல்லைனா புக் இன்சைட் கொஷின்ஸ்ன்னு இருக்கும். அதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம 12 மார்க்ஸ் அழகாக ஸ்கோர் பண்ணி சென்டம் வாங்கலாம். சயின்ஸில் எப்போயுமே நமக்கு டைம் நிறையாவே இருக்கும். அதனால் கட்டாயமாக நீங்கள் சென்டம் ஸ்கோர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ்னால் மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கு ஆன்சர்ஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அடுத்து சோஷியல் சயின்ஸில் மேப்பில் சில ட்ரிக்ஸ் இருக்குது. அந்த ட்ரிக்ஸ்க்கான ஷார்ட்டை நான் இந்த வீடியோவோட உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். அதையும் கண்டிப்பாக பாருங்கள். அடுத்து என்ன வீடியோ வேணும், இல்லை எந்த மாதிரியான டாப்பிக்கில் எனக்கு ட்ரிக்ஸ் ஆர் டிப்ஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதில் வீடியோ பண்ணுறேன். நியூவாக இருக்க வேர்ட்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக எழுதி பாருங்கள். ஐயூபேக் நேம்ஸ் இதெல்லாம் கட்டாயமாக நீங்கள் எழுதி பார்த்தா மட்டும்தான் ஆன்சர் ஸ்கோர் பண்ண முடியும். இன்னொரு கொஷின் இப்போ கேட்கலாம். சப்போஸ் எனக்கு 2 மார்க்ஸ்லேருந்து க்ரியேட்டிவாக கேட்டால் என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் அந்த கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா அதை அட்டன் பண்ணுங்கள். சப்போஸ் தெரியாமல் ஒன்று இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், அது ஓரியன்டாக எழுதுங்க. நாங்கள் படித்தப்ப எங்களுக்கு எப்படின்னா பிக் கொஷின்ல எங்களுக்கு க்ரியேட்டிவாக கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி கேட்டதே இல்லை. ஓகேவா? முன்னாடி அது மாதிரி உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சுன்னா அதை எப்படி நம்ம ஈஸியாக முன்கூட்டியே அதை நம்ம தவிர்க்கலான்னா புக் இன்சைட் படிக்கணும். ஓகேவா? புக்குக்குள்ளேருந்து நம்ம ரீட் பண்ணி பார்க்கணும். அந்த டாபிக் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்.
கொஷின்ஸ்னு போகக்கூடாது. அந்த டாபிக் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறத நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு புரியும்ல? புரிஞ்சதுக்கப்புறமா அதை வச்சு நீங்கள் ஓனாக எழுதலாம். ஓனானா அது ரிலேட்டடாக ஓன் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் எழுதலாம். மார்க் கிடைக்கும் கண்டிப்பாக. ஓகே. நாங்கள் எழுதும்போது எனக்கு இப்படி தான் வந்துருந்துச்சு. இதை நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தனால என்னால் எழுத முடிஞ்சுச்சு. அதனால தான் ஸ்கோர் பண்ண முடிஞ்சு சென்டம். ஸோ அந்த இடத்துல நீங்கள் பயப்பட தேவையில்ல. நமக்கு இவ்வளோ மார்க்ஸ் வந்து நம்ம விட போகிறோமே அப்படின்னு பயப்படவே வேணாம். ஓகே. இங்கே இருக்க கொஷின்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். படித்து பாருங்கள். படித்து பார்த்தத சொல்லி பாருங்கள். சம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக போட்டு பாருங்கள். சம்ஸில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கேளுங்க. அந்த பர்ட்டிகுலர் சம் வந்து நான் வீடியோ வந்து எடுத்து உங்களுக்கு போடுறேன். இந்த கொஷின்ஸ்லாம் தரோவா படிச்சிட்டிங்கன்னா அழகா உங்களோட பப்ளிக் எக்ஸாமை